அதைவிட இந்த யூடியூப்காரர்களை சமாளிப்பதற்காக நான் இன்னொரு மெத்தட் வைத்திருக்கிறேன். சிக்கலான ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அதை நான் படிக்க மாட்டேன், கூட்டத்தில் இருந்து ஒருவரை கூப்பிடுவேன், நீங்கள் இதை படியுங்கள் என்று சொல்வேன். அவர் ஆசையாக படிப்பார். ஏன் தெரியுமா? இல்லை என்றால் என்று விவேகானந்தர் சொல்லுவார் என்பதை கட் பண்ணிவிட்டு என் குரலோடு அப்படியே போட்டு விடுவார்கள். நான் சொன்னதை போல எனக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த 40 அல்லது 45 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு கருத்தை நாம் சொல்ல முடியாது, மக்களால் தொடர்ந்து கேட்க முடியாது. உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ, இன்றைக்கு என் சொற்பொழிவு முதல் 1/4 மணி நேரம் அறிமுகம், 45 நிமிடம் தான் பேச்சு. இங்கே நான் பேசுவதால் எனக்கு சிக்கல் அதிகம் என்று எனக்கு தெரியும். அது வேறு, எனக்கு உட்கார வைத்த இடமே நீங்கள் எங்கே போய் உட்கார வைத்தீர்கள் தெரியுமா? நானும் சுபவி இடத்தில் நாசுக்காக சொன்னேன், நீங்கள் அங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன், நீங்கள் அங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன் என்று சொன்னேன். ஏனென்றால் ஒருவருடைய பெயரை ஐயா குறிப்பிட்டார், நான் அந்த பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. அந்த மனிதர் மிகவும் தரக்குறைவாக சில சொற்களை பயன்படுத்திய போது, ஆன்மீக உலகத்தில் இருக்கிற யாரும் எனக்காக வரிந்து கட்டிக்கொண்டு பேசுவதற்கு வராத காலத்தில் கூட அந்த தமிழ் உணர்வோடு இன உணர்வோடு பேசியவர் சுபவி அவர்கள். தமிழ்த்தன்றல் திருவிக அவர்கள் பூரணமான இறை உணர்வு உடையவர், சிவ பூஜை செய்கிறவர் தமிழ் முனிவர் திருவிக அவர்கள். ஆனால் ஈரோடு போகிற போதெல்லாம் தந்தை பெரியாருடைய இல்லத்தில் தங்குவார். அவர் வருவதற்காகவே சைவ உணவுக்கு சிரமப்பட்டு பெரியார் மாற்றிக்கொள்வார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வர்றது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை, கொஞ்சம் அவஸ்தையான விஷயம். எனக்கு ஒன்றும் பெரிய அவஸ்தை கிடையாது. ஆனால் இதை அவஸ்தை ஆக்கணுங்கிறதுக்காக பல பேர் அவஸ்தையோடு இருப்பாங்க. அவஸ்தையோடு இருந்தா பரவாயில்ல, விவஸ்தையோடு இருந்தா தான் பரவாயில்ல. அவஸ்தையோடு இருந்து என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் சுபவி அவர்கள் என்னை கூப்பிட்ட போது என்னால் மறுக்க முடியல. பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ நான் இப்போ அவரோட பழகி இருக்கிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு அவரை தெரியும். எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு நல்ல நட்பாக விளங்கிய பெருமை லண்டன்ல இருந்த தமிழர் தகவல் என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த சிவானந்த ஜோதி அவர்கள் ஒரு உண்மையான பாலமாக இருந்தவர். அவர் தமிழர்கள் என்பதில் அக்கறை உடையவர், ஆனால் இறை வழிபாட்டில் ஈடுபாடு உடையவர். அதனால் அந்த 2 துறையில தமிழர்கள் மீதான அக்கறை என்பதாலே அவரிடத்தில் அவருக்கு அன்பும், இறை உணர்வு உடையவர் என்பதால் என்னிடத்தில் அவருக்கு அன்பும் இருந்ததால் எங்கள் இருவருக்கும் இடையில் நட்பு பாலமாக விளங்கிய பெருமை லண்டன் சிவானந்த ஜோதி அவர்களுக்கு உண்டு. இந்த உலகத்தின் ஒற்றை இலக்கணம், இந்த உலகத்தினுடைய ஒரே குணம் என்று எடுத்துக்கொண்டால் அன்பு என்ற ஒரு சொல்லை தவிர உலகத்திற்கு வேறு அர்த்தமே கிடையாது. எனவே பூரணமான அன்பு ததும்புகிற போது பகை எதிர் என்றெல்லாம் பேசுவதற்கு எந்த இடமும் இல்லை என்பதை நான் வாழ்க்கையில் அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கிறவன். ஏற்கனவே இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடாகவே இருந்திருக்கிறது. தமிழ்த்தன்றல் திருவிக அவர்கள் பூரணமான இறை உணர்வு உடையவர், சிவ பூஜை செய்கிறவர் தமிழ் முனிவர் திருவிக அவர்கள். ஆனால் ஈரோடு போகிற போதெல்லாம் தந்தை பெரியாருடைய இல்லத்தில் தங்குவார். அவர் வருவதற்காகவே சைவ உணவுக்கு சிரமப்பட்டு பெரியார் மாற்றிக்கொள்வார். அவருக்கு எந்த விதமான ஒரு அசௌகரியமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார். இதுவரை கூட ஒரு பெரிய விஷயம் அல்ல. காலையில் எழுந்து சிவபூஜை செய்வது என்ற திருவிகாவின் பழக்கத்திற்கு தந்தை பெரியார் பூ பறித்து கொடுப்பார் என்பது ஒரு பண்பாட்டின் உச்சநிலை. என் வீட்டிற்கு வந்திருக்கிற ஒரு விருந்தினர் என் அன்புக்கு உரியவர், அவருக்கான பணிகளை செய்வது என்று வருகிற போது அது வேறு ஒரு மனோநிலை. அவருக்கான வசதிகளை செய்து கொடுப்பது என்பதுதான் மனித பண்பினுடைய உச்சநிலையாக இருக்க முடியும். தமிழ் முனிவர் திருவிக அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பலவிடத்திலே கொஞ்சம் எதிரெதிரான சில காரியங்கள், இறை உணர்வு நாத்திகம் என்று வருகிற போது கொஞ்சம் நின்றாலும் கூட அவர்களுடைய அன்பு குறைந்ததில்லை. ஒருவேளை மீண்டும் தமிழ்நாட்டில் அந்த வரலாறு தொடர வேண்டும் என்றுதான்
தந்தை பெரியாரும் தமிழ்முனிவர் திருவிகாவும் எப்படி அன்பாக இருந்தார்களோ அப்படி நானும் சுபவியும் அன்பாக இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவருடைய பெயரை ஐயா குறிப்பிட்டார், நான் அந்த பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. அந்த மனிதர் மிகவும் தரக்குறைவாக சில சொற்களை பயன்படுத்திய போது ஆன்மீக உலகத்தில் இருக்கிற யாரும் எனக்காக வரிந்து கட்டிக்கொண்டு பேசுவதற்கு வராத காலத்தில் கூட அந்த தமிழ் உணர்வோடு இன உணர்வோடு பேசியவர் சுபவி அவர்கள். நான் அந்த காணொளியை பார்த்தபோது மகிழ்வடைந்தேன். அதாவது என்ன, நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொண்டீர்களா? அவருக்கு ஆள் இல்லை என்று நினைத்துக் கொண்டீர்களா? அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட முடியுமா என்று எனக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த குரல் அந்த மீசைக்கு பின்னால் இருக்கிற கம்பீரமான குரல். எனவே அப்படிப்பட்ட ஒருவருடைய நட்பை, அன்பை மதித்து நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என்பதை முதலில் உங்களிடத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். இங்கே நான் பேசுவதால் எனக்கு சிக்கல் அதிகம் என்று எனக்கு தெரியும். அது வேறு, எனக்கு உட்கார வைத்த இடமே நீங்கள் எங்கே போய் உட்கார வைத்தீர்கள் தெரியுமா? நானும் சுபவி இடத்தில் நாசுக்காக சொன்னேன், நீங்கள் இங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன், நீங்கள் அங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன் என்று சொன்னேன். இந்த படம் நாளை வெளியில் வந்து விட்டால் போதும், என்னை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் நிறைய வார்த்தைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் படம் பெரிய விஷயம் அல்ல, வாழ்க்கையின் பாடம்தான் பெரிய விஷயம். தமிழ் இனத்திற்காக பாடுபட்டவர், தமிழர்களுக்கு அறிவு வர வேண்டும் என்பதற்காக முயன்றவர். அப்படி ஒரு கோணத்தில் பெரியார் அவர்களை பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையின் நலம் நமக்கு வளர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு புறத்தில் அப்படியே இருக்கட்டும். நம்முடைய சுபவி அவருடைய மூத்த சகோதரர் எஸ்பிஎம் அவர்கள் என் உயிருக்கு உயிரான நண்பர். என்னுடைய நலனில், வளர்ச்சியில், உடல் நலனில் எல்லாவற்றிலும் அக்கறை உடையவர்கள் ஐயா எஸ்பிஎம் அவர்கள். அவரை போன்ற ஒரு சுறுசுறுப்பான மனிதரை நான் பார்த்ததே இல்லை என் வாழ்நாளில். ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர், எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இளமையாகவும் இருக்கக்கூடிய இயல்பு நலமுடையவர். அவரிடத்திலே ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் எப்போதும் வெள்ளைவளேல் என்று ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருகிறீர்கள், சுபவி எப்போதும் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார், நீங்கள் இறை உணர்வோடு இருக்கிறீர்கள், அவரோ அதற்கு மறுப்பாளராக இருக்கிறார், அண்ணன் தம்பி என்கிறார்களே, எதிரெதிராக இருக்கிறீர்களே. ஒரே பதில், அவர் எவ்வளவு பெரிய இலக்கியவாதி என்பதற்கு அடையாளம். கண்ணில் வெள்ளையும் கருப்பும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறது. என்ன இருந்தாலும் கண் இல்லையா? ஒன்றோடு ஒன்று இசைந்து கொண்டிருக்கலையா? வெள்ளையும் இருக்கிறது, கருப்பும் இருக்கிறது. நானும் அவரும் அந்த கண்ணை போல அண்ணன் தம்பி. இப்போது என்ன உங்களுக்கு? ஒரே வார்த்தையில் இலக்கிய தரமாக ஐயா எஸ்பிஎம் அவர்கள் அதற்கு பதில் உரைத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல இலக்கிய சிந்தனை குடும்பம் அந்த குடும்பம். அவர்கள் ஒரு நிமிட செய்திகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த தலைப்பே ஒரு அருமையான தலைப்பு. காரணம், இப்போது மக்கள் நீண்ட செய்திகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஆராய்ச்சி செய்வதற்கோ ஒன்றை நிதானமாக கேட்பதற்கோ யாருக்குமே இன்றைக்கு பொறுமை இல்லை. எனவே காலத்தின் அளவு குறைத்துக் கொண்டே வந்து விட்டார்கள். முன்பெல்லாம் கூட இரவில் வாரியாரை போன்றவர்கள் சமய சொற்பொழிவு செய்கிற காலத்தில் இரவு தொடங்கி விடியற்காலை வரையில் சொல்வார்கள். எங்கள் பட்டிமண்டப உலகத்திலே போமா ராசமணி என்ற ஒரு பேச்சாளர் ஐயா அவர்கள் இருந்தார். ரொம்ப வேடிக்கையானவர். அவர் சொல்வார், இந்த ஊர்ல காலையில் ஃபர்ஸ்ட் பஸ் எப்பன்னு கேட்பார். 4:30 அது வரைக்கும் பட்டிமண்டபம் நடத்துவோம். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சா காலம்பர ஃபர்ஸ்ட் பஸ் எத்தனையோ அது வரைக்கும் பட்டிமண்டபம் நடத்தலாம், அப்படியே நேரம் பஸ்ல ஏறி போலாம் அப்படிம்பார். அதற்கு மக்களுக்கு பொறுமை இருந்தது. நீண்ட நேரம் ஒன்றை கேட்கிற இயல்பு இருந்தது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பட்டிமண்டபத்தை பட்டிமண்டபமாக நடத்த மாட்டார், ஒரு மிகப்பெரிய நீதிமன்றமாகவே நடத்துவார். அதற்கு குறிப்பு எழுதுவார், எதிர்த்தரப்பு வாதத்தை எழுதுவார், மறுக்க வேண்டிய செய்தி எழுதுவார், தான் கருதுவதை எழுதுவார், இந்த கருத்து மறுக்கப்படவில்லை என்பதை பதிவு செய்து கொள்வார். அப்படி மிக நீண்ட அந்த தீர்ப்பு என்பது ஒரு 2-2.5 மணி நேரம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள். மக்கள் பொறுமையாக கேட்டுக்கொள்வார்கள். அதெல்லாம் இப்போது மாறி போய்விட்டது. பட்டிமண்டபம் என்றால் 45 நிமிடத்தில், அதாவது தொலைக்காட்சியிலே 1 மணி நேரம் பட்டிமண்டபம் என்று பெயர், 43 நிமிடம்தான் பட்டிமண்டபம், பாக்கி அவ்வளவு நேரமும் விளம்பரம். அந்த விளம்பரங்களை போட்டு மொத்த செய்தி என்று எடுத்து பார்த்தால்
ஒரு 40 நிமிடங்களுக்குள்ளாக அந்த பட்டிமண்டபத்தினுடைய கருத்து என்பது, அதிலேயே கருத்து வருவதில்லை என்பது வேறு விஷயம். ஆனாலும் பட்டிமண்டபத்தினுடைய நேரம் சுருங்கி விட்டது. எல்லாமே காலத்தின் சுருக்கத்திற்கு வந்திருக்கிற போது காலம் மாறுகிறது என்பதை கண்டறிகிறவன் தான் சரியான ஒரு சிந்தனையாளனாய், பேச்சாளனாய், இலக்கியவாதியாய், ஊடகவியலாளனாக இருக்க முடியும். இன்றைய மக்களுடைய ஃபாஸ்ட் ஃபுட் காலம், அவசர சிந்தனை, அதில் ஒரு நல்ல செய்தியை ஒரு நிமிடத்துக்குள்ளாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியதே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று. என்னுடைய மறைந்த பேராசிரியர், எங்கள் மேடை உலகத்தின் ஒரு பெரிய பிதாமகன், ஜாம்பவான் பேராசிரியர் நமசிவாயம் அவர்கள், அவர் ரொம்ப வேடிக்கையாக ஒரு கருத்து சொல்வார். கொஞ்சம் வேடிக்கையான ஒரு கருத்து. அவர் யார் வீட்டையும் பிள்ளை பிறந்த போது பார்க்க போனாராம். அந்த பிள்ளையை ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லும் இல்லையா, இவன் எதிர்காலத்தில் பெரிய கல்லூரி பேராசிரியராக வருவான் அப்படின்னு அந்த பையனை வாழ்த்திட்டு வந்துட்டாராம். வந்த பிறகு அங்கே இருக்கிற அது பழிச்சு போய் நிஜமாவே அவர் கல்லூரியில் ஒரு விரிவியாளராக சேர்றாரு அந்த பையன். அவங்க அப்பா சொன்னாரா, என்னன்னு தெரியலடா, நம்சுவா என்ன வந்திருந்த போது நீ காலேஜ் லெக்சராக வருவேன்னு வாழ்த்தினாரு, நீ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு அவர்கிட்ட. அவர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டுட்டு, ஐயா நீங்கள் வாழ்த்து சொன்ன மாதிரியே பழிச்சு போச்சு, நான் வந்து கல்லூரியில் பேராசிரியராக ஜாயின் பண்ண போகிறேன். அது சரி, நீங்கள் எப்படி என்னை குழந்தையா இருக்கும்போதே அதை கணிச்சிங்க? பேராசிரியர் ஒரு வாக்கு சொன்னார், இல்லைப்பா நான் வந்தப்போ நீ அழுதுகிட்டு இருந்த, யாருமே உன்னை கவனிக்கல, எவன் கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் 45 நிமிஷம் அழுகையை நிறுத்தாம, கவனிக்கிறானா இல்லையாங்கிறத பத்தி கவலையே படாம சரியா 45 நிமிஷம் அழுதுட்டு நிறுத்திட்டேன். நான் அப்பவே முடிவு பண்ணேன், நீ காலேஜ் லெக்சரா தான் வருவே அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னார். நீங்க 45 நிமிடம் என்று கொண்டு வந்ததற்கே ஒரு காரணம் இருக்கிறது. நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் யோக அந்த நெறிமுறையிலே மூச்சு என்பது ஒரு மனிதனுக்கு இயங்குவது 40 நிமிடம் தொடர்ந்து இடது நாசியிலே இயங்கும். 40 நிமிடங்களுக்கு பிறகாக அது சுழுமுனை என்ற மையத்துக்கு வரும். மையத்திலிருந்து மீண்டும் 40 அந்த நிமிட நேரம் அது வலது நாசியிலே இயங்கும். தானே மாறிக்கொண்டே இருக்கும். 40-45வது நிமிடம் வருகிற போது சுழுமுனைக்கு அந்த சுவாசம் வந்து மீண்டும் வலது நாசிக்கு மாறிவிடும். என்ன கணக்கு என்றால், ஒரு மனிதனுடைய அதிகபட்ச கேட்பு திறன் என்பது ஒரு 45 நிமிடங்களிலே இருந்து ஒரு 50 நிமிடங்கள் வரையில் தான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்க முடியும். அதற்கு பிறகு ஒரே விஷயத்தை சிந்திப்பது என்பது மனிதனால் முடியாது என்று கண்டறிந்தார்கள். இது ஒரு காலத்து சிந்தனை. அந்த 40 அல்லது 45 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு கருத்தை நாம் சொல்ல முடியாது, மக்களால் தொடர்ந்து கேட்க முடியாது. உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ, இன்றைக்கு என் சொற்பொழிவு முதல் 1/4 மணி நேரம் அறிமுகம், 45 நிமிடம் தான் பேச்சு. நான் எடுத்துக்கொண்டதற்கான நியாயத்தையும் உங்களுக்கு சேர்த்து விளக்கி சொல்லுகிறேன், வேறொன்றும் அல்ல. இப்படி ஒரு கால கணக்கு இருக்கிறது. தினந்தோறும் நாம் ஏதோ ஒரு 10 புத்தகங்களை படிப்பதற்கு, பார்ப்பதற்கு, அல்லது யாரோ படித்தவரோடு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த புத்தகத்தின் முதல் கருத்து, நான் சொல்ல விரும்புகிற ஒரு முதல் சிந்தனை என்ன என்று கேட்டால், இந்த புத்தகத்தில் அவர் தானாக சிந்தித்து எழுதுவது என்பது சில இடத்தில் இருந்தாலும் கூட, எந்த புத்தகத்தில் எந்த எழுத்தாளர் என்ன எழுதியிருக்கிறார் தான் படித்தது என்பதை மிக நேர்மையாக பதிவு செய்கிறார். இது முதலில் ஒரு நல்ல குணம். அதிலிருந்து ஒன்று தெரிகிறது, நாள்தோறும் அவர் படிக்கிறார் என்கிற நல்ல செய்தி நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் பல பேர் புதிதாக படிப்பதே இல்லை. சில பேர் எம்ஏ முடிச்ச உடனே கேளுங்க, என்ன சார் நான் முடிச்சுட்டேன் சார் படிப்ப அப்படிங்கிறார். எம்ஏ படிச்சாச்சுன்னா படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சாந்துணையும் கல்லாதவாறு திருவள்ளுவர் கேட்டார். சாந்துணையும் கல்லாதவாறு மரணத்தின் அளவு வரையில் ஒரு மனிதன் எப்படி கல்வியை நிறுத்த முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் திருவள்ளுவர். எனவே நாள்தோறும் படிக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல கொள்கை. அப்படி படிக்கிற போது தான் பார்க்கிற, படிக்கிற, கேட்கிற நல்ல செய்தியை ஏன் நாம் பதிவு செய்யக்கூடாது? ஏன் ஒருவர் எழுதி இருக்கிற போது அது ஒரு 100 பேருக்கு கிடைத்திருக்கலாம், அல்லது ஒரு 300 பேர் 400 பேருக்கு கிடைத்திருக்கலாம். அதற்கு மேல் அந்த செய்தி போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஊடகத்துறையிலும் மேடையிலும் இலக்கிய துறையிலும் சுபவி என்ற பெயர் ஒரு முத்திரை பெயர். அவர் அந்த செய்தியை எடுத்து சொல்லுகிற போது, அந்த புத்தகத்தில் இருந்து ஒரு செய்தியை எடுத்து அதை பதிவு செய்து வெளியில அனுப்புகிற போது குறைந்தபட்சம் 1 லட்சம் பேருக்கு அது போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
எனவே 100 பேருக்கு தெரிந்த சிந்தனைகளை 1,00,000 பேருக்கு தெரிய வைத்த கடமைதான் இந்த ஒரு நிமிட செய்திகள் என்பதில் இருக்கிற முதல் வெற்றியினுடைய அடையாளம். கொஞ்சம் பேர் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியை அவர் பல்லாயிரம் பேருக்கு முன்பாக பரிமாறக்கூடிய அந்த பண்பு நலன் இந்த புத்தகம் முழுவதும் வெளிப்படுகிறது. யாரிடத்திலிருந்து படித்தது அல்லது யாரிடத்திலிருந்து கேட்டது என்கிற செய்தியையும் அவர் தயக்கம் இல்லாமல் பதிவு செய்கிறார். அது மிக மிக முக்கியம். இப்போது கூட நம்முடைய யூடியூபிலே ஒரு நண்பர் ஒரு நிமிட கதை என்று யாரு கதையாக இருந்தாலும் அவர் எடுத்து பரிமாறி விடுகிறார். ஒரு மரியாதைக்கு கூட அது இன்னாருடைய கதை, இவரிடமிருந்து கேட்டது என்பதை பற்றி சொல்லுவதற்கு தயாராக இல்லை. நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் பதிவு செய்கிறேன். காரணம், ஒருவன் உழைக்கிறான், அவன் அதை எழுதுகிறான், அதை உருவாக்குகிறான். அந்த கதையை நான் சொல்லுகிற போது இது யார் சொன்னது என்று சொல்லுவதனால் ஒரு சில நன்மை இருக்கிறது. அது மிக அவசியமான ஒன்று. இந்த இலக்கிய நாகரிகத்தை கையாளுகிறார். நான் கூட ஆரம்ப காலகட்டத்தில் பேசுகிற போது அவசரத்தின் காரணமாக சில சமயம் எங்கிருந்து படித்தேன் என்பதை சொல்லாமல் விடுவேன். என் வாழ்வில் அந்த மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் இப்படி கீவாஜா சொல்வார், வாரியார் சொல்வார், அவ்வை நடராஜன் சொல்வார் என்று நான் மாறியதற்கு ஒற்றை காரணம், ஒரு முறை ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்துக்குள் நான் நுழைந்து கொண்டிருக்கிறேன். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய புகழ்பெற்ற மனிதர் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லுகிறார். நான் வளருகிற மாணவன், அந்த காலத்தில் பேச்சுத்துறையில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். நான் சொல்லுகிற செய்தியை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு நடந்து உள்ளே போகிற போது கொஞ்சம் ஆற்றாமை, இது நான் சொல்லுகிற செய்தி அல்லவா, வளர்ந்த இத்தனை பெரிய பேச்சாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்ற எண்ணத்தோடு நான் மெல்ல நடந்து போகிறேன். அதற்கு மக்கள் கைதட்டிய உடனே அவர் சொன்னார், இப்படி சுகி சிவம் சொல்லுவார். ஐயா சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள். நான் திகைத்து போனேன். அவருடைய உயரம் என்ன, அவருடைய புகழ் என்ன, நான் வளருகிற காலம், என்னுடைய ஒரு அழகான ஒரு ஊமையை எடுத்து பேசுகிற போது இப்படி சுகி சிவம் சொல்லுவார் என்று நான் இல்லாத சபையில் சொல்லுகிறார். நான் எதிரில் இல்லாத போது என்னுடைய பெயரை சொல்லுகிறார். அன்று நான் முடிவு செய்தேன், இந்த பெரிய மனிதரிடத்திலிருந்து நான் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். யாருடைய கருத்தை நாம் எடுத்து பேசினாலும் என்று இவர் சொல்லுவார் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அதில் 2 நன்மை இருக்கிறது. ஒருவரை நாம் பதிவு செய்கிறோம் என்ற ஒன்று, பிரச்சனை வந்தால் நகர்த்தி விடுகிறோம் என்கிற இன்னொன்றும் இருக்கிறது. நமக்கு என்ன, நம்ம இப்போது கூட நான் ஒரு ஆச்சரியமான சொல் சொன்னேன். அந்த அறக்கட்டளையில் பேசுகிற போது, சென்னை வரலாற்று பல்கலைக்கழகத்தை அறக்கட்டளையில் பேசுகிற போது, இந்திய நாட்டில் ஜாதிகளை யார் உருவாக்கியது என்ற ஒரு வார்த்தை, இந்திய நாட்டில் ஜாதிகளை கட்டமைத்து யார் உருவாக்கியது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு என்று விவேகானந்தர் இந்த புத்தகத்தில் சொல்லுகிறார். எனக்கு பிரச்சனை முடிந்து விட்டது. யாராவது கோவித்துக் கொள்வதானால் நீங்கள் விவேகானந்தரை போய் கோவித்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய என்னை நீங்கள் எதிர்ப்பதால் எந்த விதமான தீமையும் எனக்கு கிடையாது. ஏனென்றால் விவேகானந்தருடைய கூற்று, புத்தகம், பக்கம், அந்த சான்றை நான் காட்டிவிட்டால் எனக்கு வேலை முடிந்து விட்டது. அதைவிட இந்த யூடியூப்காரர்களை சமாளிப்பதற்காக நான் இன்னொரு மெத்தட் வைத்திருக்கிறேன். சிக்கலான ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அதை நான் படிக்க மாட்டேன், கூட்டத்தில் இருந்து ஒருவரை கூப்பிடுவேன். நீங்கள் இதை படியுங்கள் என்று சொல்வேன். அவர் ஆசையாக படிப்பார். ஏன் தெரியுமா? இல்லை என்றால் என்று விவேகானந்தர் சொல்லுவார் என்பதை கட் பண்ணிவிட்டு என் குரலோடு அப்படியே போட்டு விடுவார்கள். நான் சொன்னதை போல எனக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் என் கூட்டத்துக்கு வருகிற யாராவது ஒருவரை கூப்பிட்டு இதை நீங்கள் படியுங்கள் என்று சொல்லிவிட்டால் அவர் குரலில் அது பதிவாவதால் குரலும் என்னுடையது அல்ல என்கிற ஒரு தந்திரத்தை நான் கையாள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இப்போது வெட்கம் எதுவுமே இல்லை. பொய் என்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதே இல்லை. வரலாற்று திரிவுகள் செய்வதை பற்றிய வெட்க உணர்வே மொத்தத்தில் மாறி போய்விட்டது. மொத்தத்தில் வரலாற்றையே மாற்றி எழுத வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கூச்சம் இல்லாமல் பொய் சொல்லுகிறார்கள். ஒரு அருமையான பொன்மொழி, உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிறது என்று எழுதினார். எனவே உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிற போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய ஒரு 4-5 செய்திகள் அவருடைய புத்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் மேற்கோளாக எடுத்து காண்பித்து அவற்றை அவர் எப்படி சிந்திக்கிறார் அல்லது எப்படி சொல்லுகிறார். முதலில் அழகான
வார்த்தை தெளிவு அவரிடத்தில். இந்த புத்தகத்தினுடைய திறனாய்வு என்று சொல்லுகிற போது நான் சொல்ல விரும்புவது சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சொற்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல். ஒரு சொற்பொழிவாளனுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு தெளிவு அது. சொற்களிலே ஒரு கூடுதல் அக்கறை இருக்க வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஈழத்தில் இருந்து வந்தவர் ஒரு சொன்னார், என் அம்மாவிடத்தில் சாப்பாடு வேண்டாம் என்று சொன்னால் அடிப்பாள், வேண்டாம் என்று சொன்னால் அடிப்பாள், அப்படியானால் என்ன சொல்ல வேண்டும்? போதும் என்று சொல் என்பாள். பெரிய வித்தியாசம் இல்லை. வேண்டாம் என்பது வெறுப்பின் வெளிப்பாடு, போதும் என்பது நிறைவின் வெளிப்பாடு. அந்த அம்மா சொன்ன வார்த்தை வேண்டாம் என்பது வெறுப்பின் வெளிப்பாடு, போதும் என்பது என்னுடைய நிறைவின் வெளிப்பாடு. நீ எப்போதும் அப்படி பேசி பழகு என்று சொல்வாள். ஆச்சரியமாக இருக்கிறது. ரெண்டும் ஒரே மாதிரியான அர்த்தத்தை தானே தருகிறது என்று நினைக்கிறோம். இல்லை, ஆங்கிலத்திலே பல சொற்களை அப்படி பல பேர் தவறுதலாக பயன்படுத்துவார்கள். எனவே ஒரு இலக்கியவாதி சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பழக வேண்டும். அப்படி அழகாக அவர் சொற்களுடைய அருமையை தெரிந்து வைத்திருக்கிறார். எது சமூகம் என்று ஒரு சிந்தனையை சொல்லுகிறார். இதற்கு நீங்கள் பொருளை தேர்ந்தெடுத்து பார்த்தால் பேராசிரியர் நீலகண்டன் யார் எழுதினார் என்பதை எடுத்துக்கொள்ளுகிறார். முன்னுரையில் விளக்கி இருக்கிறார். மக்கள் திரள், அதுதானே சமூகம்ங்கிற சொல்லுக்குரிய அர்த்தமாக இருக்க முடியும். இந்த மக்கள் திரள் என்பது சமூகம் என்பதனுடைய பொருளாக இருக்க முடியும். அந்த மக்கள் திரள் பிறப்பு தடைகளால் பிரிக்கப்படாமல் சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகம். பொதுவாக சமூகம் என்ற உடனே மக்கள் தொகையினுடைய திரளை மட்டுமே குறிப்பிடுகிறோம். இல்லை, அது சமநிலையில் இயங்கினால் மட்டும்தான் அது சமூகமாக இருக்க முடியும். இவ்வளவு நீண்ட பண்பாடும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த இலக்கியங்களை படைத்ததும், அதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இலக்கிய தன்மை உள்ளதாக ஒரு மொழியை கையில் வைத்திருப்பதாகிய இந்த தமிழ் சமூகம் முற்றிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறதா? இன்னொருவரை தாழ்வு சொல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறதா? இந்த கேள்விக்கு அடுத்து பதில் சொல்லுகிறார். சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகமாகும் என்கிறார். நம் தமிழ் சமூகம் அப்படி இல்லை. குறிப்பாக தகவல் பரிமாற்றத்தில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. சமூகம் என்பது வெறும் மக்கள் தொகை சேர்ந்திருப்பதல்ல, வாழ்வியல் முறை. யாரும் யாரையுமே நோக வைக்க கூடாது. பாரதியோட வரியில் எனக்கு பிடித்த வரி, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டு. மனிதர் நோக மனிதர் பார்க்கும். ஒரு மனிதனை நோக அப்படி முகத்தை அலட்சியமா திருப்பினாலே அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நீங்க அவனை வேற வார்த்தைகளால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவனுடைய முகத்தை கொஞ்சம் கடுமையாக ஒரு பார்வை பார்த்தால் அதுவே பிழையாக போய்விடாதா? ஒரு அருமையான சூஃபி ஞானி பற்றிய ஒரு வரலாறு. அந்த சூஃபி ஞானி வருகிறார். தெருவில் ஒரு நாய் படுத்திருக்கிறது. அவர் ஒரு நல்ல உடை உடுத்தி இருக்கிறார். இந்த நாய் மீது தன்னுடைய உடை பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தில் தன் உடையை கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுகிறார். அந்த சூஃபி ஞானி உயர்த்தியது பெரிதல்ல, ஒரு நாய் கிடக்கிறது என்ற ஒரு அருவருப்போடு அந்த நாயை ஒரு பார்வை பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த நாய் அவரை பார்த்து பேசத் தொடங்குகிறது. ஒரு நிமிடம், ஒருவேளை என் மீது உன் துணி பட்டுவிட்டால் அதை தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ள முடியும். ஒருவேளை உன் துணி என்னுடைய மீது பட்டுவிட்டால் அந்த அழுக்கை தண்ணீரில் சுத்தம் செய்ய முடியும். நீ இப்போது என்னை அருவருப்பாக பார்த்தாயே, அதை 7 கடலில் கழுவினாலும் போகாது, உனக்கு தெரியுமா? அந்த அருவருப்பா ஒரு பார்வை பார்த்தல்ல, அதை எந்த கடல்ல போய் கழுவுறது? 7 கடல்ல கழுவுனா கூட அந்த பாவம் போகாது, தெரியுமா? அந்த சூஃபி ஞானி திகைத்து போகிறார். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். ஒரு இறைவனுடைய படைப்பில் ஒன்றை தாழ்வாக நினைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, மன்னித்துக்கொள் அப்படின்னு கேட்கிறார். அந்த கதை ரொம்ப அழகா போகும். அப்புறம் அந்த நாய்கிட்ட சொல்றார், நீ எனக்கு குருவா இருப்பியான்னு கேட்டார். ஒன்னு மாதிரி மோசமான ஆளுக்கெல்லாம் நான் குருவா இருக்க மாட்டேங்குது. அது ரொம்ப அழகான கதை, அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆனா என்ன முக்கியம்னா, யாரையும் முகம் நோக பார்க்க கூட நமக்கு உரிமை கிடையாது. மொப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்தினார். விருந்துக்கு மட்டுமல்ல, யாரையுமே மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் தவறான ஒன்று.
இப்ப எப்படி குறிப்பிடுறாரு பாரு, தமிழ் சமூகம் அப்படி இல்லை. தகவல் பரிமாற்றத்தில் சேர்ந்து உணவு உண்ணலில். வாங்க உட்காருங்க சாப்பிடலாம். பெரியார்தாசன் பேசும்போது தான் மீட்டிங்ல சொல்வார், நம்மால் காலையில வெளியே போகும்போது எல்லாம் ஒன்னா போலாம் வாங்கன்னு கூப்பிடுறான். எதுக்கு? கொல்லைக்கு போறதுக்கு. வாங்க போயிட்டு வருவோம். அப்படி சாப்பிட போகும்போது தனித்தனியா போயிடுறாங்க. அதுக்கு போகும்போது எல்லாரும் ஒன்னா போறான், இங்க சாப்பிட போகும்போது மட்டும் எல்லாம் தனித்தனியா போறான். அப்படி சேர்ந்து உண்ணலில் எவ்வளவு பெரிய விஷயம். நான் அன்னைக்கு இதுல கூட சொன்னேன், அந்த பல்கலைக்கழக உரையில கூட, அதாவது ஒட்டுமொத்தமாக மனிதர்களை அவமானப்படுத்துவதுங்கிறத விடுங்க, கொஞ்சம் உயர்ந்ததாக தங்களை பாவித்துக் கொள்ளுகிறவர்கள்ட்ட கூட அந்த அகங்காரம் போக மாட்டேங்குது. தமிழ்நாடு தெய்வீக பேரவை தொடங்குது, எல்லா மடாதிபதிகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது முடிந்ததுக்கு அப்புறம் உணவு உண்ணணும். மத்தியானம் கூட்டம் முடிஞ்ச உடனே அப்போ அந்த உணவுக்காக ஒரு குறிப்பிட்ட 2-3 ஆதீனங்கள் அவங்களையும் அழைக்கிறாங்க, சாப்பிடலாம். அப்படி எவ்வளவு கடுமையான வார்த்தை ஒருத்தர் சொன்னார் தெரியுங்களா? இவங்கெல்லாம் கறி திங்கிறவங்க, இவங்களும் இன்னைக்கு சாமியார் ஆயிட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட முடியுமா? அதெல்லாம் நடக்காது, நாங்கெல்லாம் தனியாக தான் சாப்பிடுவோம். அப்படி ஒருத்தர் சொன்னார். சிவனடியார்கள் என்ற பட்டியல்ல வருது. அடியாரோடு அமுது செய்வித்தல் திருஞான சம்பந்தர் பாடுறாரு. எல்லாம் இலக்கியத்தில் இருக்கு, வாழ்க்கையில இல்ல, புத்தகத்தில் இருக்கு, ஆனா நடைமுறையில இல்ல. எல்லாரும் ஒன்று தானே, சேர்ந்து சாப்பிட வேணும்னு நினைக்க வேண்டும் இல்லையா? இல்ல, முடியாது. அப்படி ஐயா நீங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா கொள்மின் கொடுமின் எழுதுறாரு ஆழ்வார். கொடுத்துட்டா எடுத்துக்கடா, ஒன்னும் தப்பே கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு எழுதுறாரு. கொள்மின் கொடுமின் அப்படின்னு எழுதுறாரு, நடைமுறையில் இல்லையே. அந்த சேர்ந்து உண்ணலில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. இன்று சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேய ஆட்சியின் நவீன உற்பத்தி சார் உறவுகளுக்கு பிறகும், திராவிட இயக்கத்தினுடைய நவீன ஜனநாயக சமூக முன்னேற்றங்களுக்கு பிறகும் இன்றைக்கு தகவல் பரிமாறலில் சேர்ந்து உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் கேட்கறது இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது உணவு விடுதியில் கேட்கறது இல்லை, யாரு என்ன ஜாதின்லாம் கேட்கறது இல்லை. ஆனா இன்னமும் ஆழ் மனதில் அது இருக்கிறது. நான் கூட சொன்னேன், தெருக்கல்ல இருக்கிற பேர்லேருந்து ஜாதியை எடுத்துட்டோம். அப்ப கூட சில பேர் அந்த காலகட்டத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெருவில் இருந்தது, மனசுல இல்லை. இப்ப தெருவில் இல்ல, பல பேர் மனசுல அழுத்தமா இருக்கு. ரொம்ப படிச்சு மேல வந்தவங்க பல பேர் மனசுல கூட அது ரொம்ப அழுத்தமா இருக்கு. இது இந்த வேடிக்கை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஆனாலும் இன்னமும் மன உறவுகளில் தடை இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இதனை சமூகம் என்று வசதிக்காகத்தான் குறிப்பிடுகிறோமே தவிர முழுமையான பொருளில் இல்லை. ஒரு நல்ல கருத்து. சமூகம்ங்கிற மக்கள் திரள் இருக்கு, ஆனா வாழ்வியல் முறையில் இது சமூகமாக மாறவில்லை. இது ஒரு கனமான செய்தி. ஒரு கனமான செய்தியை ஒரு நிமிடத்துக்குள்ள நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்வது பாருங்க. ஒரு நிமிடத்தில் அவர் சொன்ன செய்தியை விளக்குவதற்கு நான் 8 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவ்வளவு அழுத்தமான நெசவு, பட்டு நெசவு மாதிரி அவ்வளவு அழுத்தமான நெசவு அந்த வார்த்தைகளால் அந்த கருத்து பின்னப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம எடுத்துக்கணும். நீங்க பல விஷயங்கள்ல ஓப்பனாவே சொல்றேன்னு, கோயில் கருவறைக்குள்ள தமிழ் போகக்கூடாதுங்கிறது இப்ப இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் பிரச்சனையே கிடையாதுங்க. தமிழ் கோயிலுக்குள்ள போலாமா போகக்கூடாதாங்கிறது உண்மையான மெயின் இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் உள்ள போயிட்டா சுவாமி தீட்டாயிடுவாரா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் இல்ல பிரச்சனை. ஏன்னா வைணவத்துல போயிடுச்சு இல்ல. வைணவ கோயில்கள்ல முதல்ல அவங்க அர்ச்சனையை முடிச்சிட்டு அப்புறமா சாத்துமோர் அந்த பாட்டை அப்படியே சொல்லுவாங்க, நல்ல கம்பீரமான குரல்ல ஆழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே சொல்லி கற்பூரார்த்தி காட்டுவாங்க. அப்ப தமிழ கோயிலுக்குள்ள, வைணவ கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. என்ன சிக்கல் தெரியுமா? பட்டாச்சாரியார் மந்திரத்தையும் சொல்லிட்டு தமிழையும் அவரே பாடுறாரு, அங்க பாடி முடிச்சிட்டார். ஆனா சைவ கோயில்ல சிவாச்சாரியார் மந்திரத்தை சொல்றாரு, ஓதுவார் வெளியே நிக்கிறாரு. இப்ப தமிழ் உள்ள போக கூடாதுங்கிறது முக்கியம் இல்ல, ஓதுவார் ஜாதி உள்ள போக கூடாதுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. தமிழுக்கான எதிர்ப்பு அல்ல, அது ஓதுவான்ங்கிற ஜாதி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு. ஆனா பெரிய கொடுமையில கொடுமை என்னன்னா, ஆதி சைவ சிவாச்சாரியாருங்கிற கம்யூனிட்டியே அவங்க வைதிக பிராமணர்கள் கிடையாது. ஆதி சைவ அந்தணர்களோடு வைதிகர்கள் பொன் கொடுத்து எடுக்க மாட்டாங்க, அவர்கள் சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. வைதிக பிராமணர்கள் ஆதி சிவாச்சாரியான்னு சொல்ற சிவன் கோயில பூஜை பண்ற சிவாச்சாரியாரோட பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டாங்க, சம்பந்தம் பண்ண மாட்டாங்க, அவங்கள சமமா மதிக்கவும் மாட்டாங்க.
நான் இதெல்லாம் ஏன் வெளிப்படையா பேசுறேன்னா, இன்னும் ஓப்பனா சொன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு அவங்க டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. பேக்வேர்ட் கம்யூனிட்டிங்கிற கோட்டால அவங்க வேலையே வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பேக்வேர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கோட்டால டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கின ஆளே எனக்கு தெரியும், வாங்கி கொடுத்த ஆளையும் எனக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வர, வேணும்னா they can opt backward classங்கிற கோட்டாக்குள்ள அவங்க போய் பண்ணிக்கலாம். இப்ப என்ன சிக்கல் பாருங்க, அவங்க சூடோ அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பயன்பாட்டுவா, அது மாதிரி வைதீக பிராமணர்கள் போல் போலியாக சிவாச்சாரியார்கள் தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற மனநோயால் கஷ்டப்படுகிறார்கள். இதான் உண்மை. அவர்களுக்கு வைதீக பிராமணர்களோட சம்பந்தமே பண்ண முடியாது, பொண்ணு குட்டி எடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க போலியா அவர்களை போல தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகிற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ இதுதான் திருமண உறவுகள்ல கிடையாது, உணவு உண்ணல்ல கிடையாது, வாழ்க்கை முறையில கிடையாது. அப்ப அதை எப்படி சமூகம் நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த அழகான ஒரு செய்தி, அந்த செய்திக்குள்ள இவ்வளவு அருமையான விஷயம். நான் என்னமோ இந்த இடத்துக்கு வந்துட்டதே பெரிய புரட்சி மாதிரி, சாதனை மாதிரி, இது தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு விஷயத்தை அவரே சொல்றார். எங்களுக்கெல்லாம் முன்னோடி கபீர்தாஸ். கபீர்தாசரை போன்றவர்கள் இறை உணர்வு இவற்றையெல்லாம் ஒப்புக்கொண்டவர்கள், இறை அனுபவம் பெற்றவர்கள். இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லலாம், கொஞ்சம் மிகையா இருக்குமோன்னு யோசிக்கிறேன். இறை அனுபவம் உள்ளவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். இறை அனுபவம் உடையவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். மதத்தை பெரிதாக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இறை அனுபவத்தை அடைய மாட்டார்கள். எழுதி வச்சு. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது, மதம் என்பது தெரு போல, இறை என்பது அடைந்த இடம் போல. வீடு சேர்ந்தவன் தெருவை பற்றி கவலைப்பட மாட்டான். தெரு வீட்டுக்குள் வர முடியாது, மதம் இறைவனுக்குள் வர முடியாது. இந்த திங்கிங் நம்ம யாருக்குமே கிடையாது. தெரு எங்க வீட்டு வழியா போலாமா சார்? தெரு முடிஞ்சிடும், அப்பதான் வீடு தொடங்கும். மதம் முடிஞ்சிடும், அப்புறம் தான் இறை அனுபவமே தொடங்கும். கபீர்தாஸ் அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவம் உடைய ஞானி, முழுமையான ஞானி. அவர் மக்களிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை மாற்ற வேணும்னு முடிவு பண்றார். ஆனா நம்ம மக்களுடைய நம்பிக்கை இருக்கு பாருங்க, உண்மையில பயங்கரம். மாத்தி மாத்தி அதுக்கு ஒரே காரணம் அச்ச உணர்வு. எத்தனை இந்த பக்கம் வைக்கணுமா, அந்த பக்கம் அந்த நுனி இப்படி பார்த்து வைக்கணுமா, அப்படி பார்த்து எப்படி வச்சாலும் உன் பொண்டாட்டியை மாற்ற முடியாது. எங்க நண்பர் சண்முக வடிவேலுன்னு திருவாரூர் ரொம்ப நல்லா பேசுவார். சண்முக வடிவேல் அவர் சண்முக வடிவேல் என்ன பண்ணாரு, அவங்க மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் காசி வரைக்கும் போயிட்டு வந்தார். நீங்க எவ்வளவுதான் கொஞ்சம் இந்த மாதிரி நம்பிக்கையா இதெல்லாம் பெரியார் இதெல்லாம் பேசினா கூட அதெல்லாம் போயிட்டு வந்துருவாங்க பல பேர். உங்களை பத்தி நான் சொல்லாம போக கூடாதுல்ல, உங்களை பத்தி இங்கேயே சொல்லணும்ல, அதையும் சேர்த்து தான் நான் சொல்லணும். அவர் போயிட்டு அவர் இப்படித்தான் பேசுவார். ஆனால் அப்படி போயிட்டு வந்துட்டார், காசிக்கு போகணுன்னு போயிட்டு வந்தார். சார் காசிக்கு போகணுன்னு போகும்போது சார் அங்கே அந்த பண்டாக்கு காசு கொடுத்து அவர் தான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் 1 2 3 இப்படி மேலே எல்லாம் அனுப்புவார். எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே மனைவி யாருக்கு காரியம் பண்ணானோ மனைவி எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, அம்மாவுக்கு யாரு காரியம் பண்ணானோ அம்மாலாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, அப்பாவுக்கு காரியம் பண்ணவங்களாம் அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, தாத்தாவுக்கு காரியம் பண்ண எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒருத்தன் அழுகுறான், ஓன்னு அழுகுறான். அந்த பண்டாக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்கான், அவன்கிட்ட கேட்குறான், அந்த ஆள் ஏன் அழுகுறான் அப்படின்னு. அவன் சித்திக்கு காரியம் பண்ணியிருக்கான். இவர் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னவர் சித்தியை சொல்லலையே. அப்ப என் சித்தி நடுத்தூர்ல இருக்கிறா போல் இருக்கு, அவன் மட்டும் மேலே போல் இருக்குன்ற கவலையில அவன் அழுதுகிட்டே இருந்தவன இந்த பண்டா கேட்டார், அவன் ஏன் அழுகுறான். நீங்க அவன் சித்தி பேர் சொல்லல, அவங்க தான் எல்லாரையுமே வழிகாட்டி கூட்டிட்டு போறாங்கோ. அதாவது இவங்களுக்கு ரூட் தெரியாதான், அவங்க தான் ரூட்டே காமிச்சு கூட்டிட்டு போறாங்களா. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன். மனிதன் விதவிதமான நம்பிக்கைகளால கஷ்டப்படுறவன், ஒரு அச்சத்தினால கஷ்டப்படுறவன். அதுக்கு ஒரே காரணம் தெரியுங்களா, மரணம் பற்றிய பயம். மரணம் பற்றிய பயம் இருக்கிறதால மனிதர்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். பிறக்கிற போதே தாயினுடைய யோனிலேருந்து வெளியே வரும்போது ஒரு பிரஷரோட உள்ள வராம பாருங்க, அப்ப குபீர்னு ஒரு பயம் வரும். அந்த பயத்தின் காரணமா எல்லா விஷயத்திலுமே உளவியல்ல மனிதனுக்கு ஒரு பயம் உண்டு, அதை மாற்றுவது கடினம்.
அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த புத்தகத்தில் என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டால், சும்மா அப்படி கேஷுவலாக நம்ம பார்க்கும்போது இன்னும் சரியா சொல்கிறதா இருந்தால், ஒரு முந்திரி பருப்பு எடுத்து அப்படி வாயில போட்டுக்கிற மாதிரி. நம்ம சரவண பவன் அண்ணாச்சி ஒரு முறை ஒரு பேச்சில் ஒரு வார்த்தை சொன்னார், என்னோட பிரான்ச்சில் எங்கே வேணாலும் கேசரி வாங்கிட்டு வாங்க, எங்கே வேணாலும் கேசரி வாங்கிட்டு வாங்க, 100 கிராம் கேசரியில் 3 முந்திரி பருப்பு அதில் இல்லைன்னா நான் ஹோட்டல் நடத்துறதை விட்டுருவேன். அவருடைய தொழில் ரகசியம். 100 கிராம் கேசரி வாங்கிட்டு வாங்க, அதில் 3 முந்திரி பருப்பு அதில் இல்லைன்னா நான் தொழில் பண்ணுறதே விட்டுடுறேன், இந்த ஹோட்டல் தொழிலை விட்டுடுறேன். ஏன்னா கேசரிக்கு முந்திரி பருப்புங்கிறது ஒரு பெரிய சுவை. அதே மாதிரி முந்திரி பருப்பு நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு அருமையான பொருள் எடுத்து சாப்பிட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம். ஒரு பெரிய புஸ்தகமாக முழுசாக இருக்குமானா இதை முழுக்க எப்போ படிக்கிறதுன்னு நம்மால் படிக்காமல் விட்டுருவோம். பெருசாக இருக்குது சார் புஸ்தகம், இதை எப்போ சார் படிக்கிறது அப்படின்பா. இந்த பிரச்சனையே இல்லை. ஏன், ஒரு பக்கத்தில் 2 மேட்டர், ஒரே பக்கத்தில் 2 மேட்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பக்கம் படிச்சா கூட என்னாச்சு, ஒரு 4 நல்ல சிந்தனை நம்ம மனசுல பதியும். இந்த புத்தகம் யார் யாருக்கு பயன்படும் கேட்டான், மேடையில் போய் பேசணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் பயன்படும். நல்ல செய்தி இருக்கு. ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் ட்ரைனிங் எடுக்கிறவங்க அவங்களுக்கு பயன்படும். ஏன்னா அது மாதிரி நிறைய நுட்பமான செய்தி இருக்கு. மனைவியோட பேசுறதுக்கே பயன்படும். ஏன்னா ஆம்பளைக்கு எப்பவுமே ஆர்கியூமெண்ட் கிடைக்காது, அவங்கள எதிர்த்து ஆர்கியூ பண்றதுக்கான விஷயம் நிறைய கிடைக்காது. இதை நீங்க படிச்சு பாருங்க, பல இடத்துல அது மாதிரியான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்ன சொல்லலாம், ஏன்னா ஒரு சின்ன செய்தி மேற்கோளா சார், சின்ன சின்ன செய்திகள் சாதிப்பதை நீங்க எதுவுமே சாதிக்க முடியாது. ஐன்ஸ்டீன் ஒரு முறை ஒரு விருந்து போயிட்டு வராரு. விருந்துக்கு போயிட்டு வந்த உடனே அவர் மனைவி கூட போல, இது பெரிய இம்சம், இங்க கூட்டிட்டு போயிடலாம், விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஒரு 100 கேள்வி கேட்பாங்க பாருங்க. என்னென்ன வச்சாங்க அங்க, என்னென்ன பரிமாறினாங்க, இலையில போட்டாங்களா, பஃபேல கொடுத்தாங்களா, நீங்க வரிசையில் இருந்து வாங்கினீங்களா, இல்லை உங்களுக்கு கொண்டாந்து சர்வ் பண்ணாங்களா, அவங்க எல்லாம் இதை விட சாப்பிடாமே இருந்திருக்கலாம். 100 கேள்வி. ஐன்ஸ்டீன் போயிட்டு வந்த உடனே ஒரு ஒய்ஃப் கேட்ட முதல் கேள்வி, யார் யார் வந்திருந்தா. இவர் இப்படி யோசிச்சுட்டு ஒரு 4-5 பேர் சொன்னார், லேடிஸ் யார் யார் வந்திருந்தா. யாரோ வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தேன், அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஒருத்தி பேர் சொல்லி கேட்குறா அந்த அம்மா, அவங்க போட்டிருந்த அந்த கவுன் என்ன கவுன். ஐன்ஸ்டீன் பதில், நாங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த அம்மா கவுன் என்னங்கிறதுக்கு நான் குனிஞ்சு பார்த்தேன்னு வச்சுக்க, அங்கே யாராவது என்ன மரியாதையாக நினைப்பாங்களா? உனக்கு புரியுதா? நான் எப்படி இது அந்த அம்மா என்ன கவுன் நான் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி கேட்குறியே அப்படின்னு. நான் வேடிக்கை சொல்லலை, ஒரு செய்தி தான். லேடிஸோட எதிர்பார்ப்பு வேற, ஜென்ஸோட எதிர்பார்ப்பு வேற. நீங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் போய் பேசி பாருங்க. ஜென்ஸோட மூளையில ஸ்கொயரா விஷயம் பதியும் சார். லேடிஸ் வந்து இடியாப்பம், இன்டர் கனெக்டட் மூளையோட அமைப்பிலேயே, இதுக்கும் அதுக்கும், அதுக்கும் இதுக்கும், 1928க்கும் 1968க்கும் லிங்க் இருக்கும். ஜென்ஸுக்கு அப்படி இல்லை, தனித்தனி பாக்ஸ். இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? என்னன்னா, இந்த பாக்ஸ்ல ஆபீஸ் ஒரு பாக்ஸ், ஃப்ரெண்ட் ஒரு பாக்ஸ், ஒய்ஃப் ஒரு பாக்ஸ், குழந்தை ஒரு பாக்ஸ், அதாவது தனித்தனியா கம்பார்ட்மெண்ட்டா ஆம்பளை டீல் பண்ணுவான். இதுல பெரிய ஆச்சரியம் சைக்காலஜில சொல்றான், எம்டி பாக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது என்ன எம்டி பாக்ஸ்? சும்மா தேமேன்னு உட்காந்துருக்கும், எதுவுமே இருக்காது. ஒய்ஃப் வந்து கேட்பா, என்ன அப்படியே உட்காந்துருக்கிறீங்க, இது அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் தோணல, போய் சொல்லாதீங்க. யாரை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்ப எனக்கு தெரியணும். நீங்க யாரு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? இவன் யாரையுமே நினைக்கல. ஏன்னா இவன் நினைக்கணும்னு ஆரம்பிச்சா ஒரு 40-50 பேர் இருக்கு. இவன் எப்படி சார்? பேசிக் சைக்காலஜி ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன், வீட்டுக்கு போனா இனிமே உங்க வீட்டுக்காரர் அப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னா கரெக்ட் ஸ்கொயர் எம்டி பாக்ஸ், நீங்க போட்டு பேசாம போயிடலாம். லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள லைஃபையே சேஞ்ச் பண்ணும் சார். இது மாதிரி சொல்லிக் கொடுக்கறது தான் இன்னைக்கு ஆசிரியர்கள் வேணும். ஒரு காலத்துல பள்ளியிலும் கல்லூரியிலும் தான் நீங்கள் படிக்க முடியும், அவை புத்தக பாடங்கள். இவைதான் உங்களுக்கு வாழ்க்கை பாடங்களுக்கான விளக்கங்களை உங்களுக்கு தர முடியும். ஒரு மேரேஜுக்கு நீங்க இதை கிஃப்டா கொடுங்க, அவங்க சார் வேடிக்கை சொல்லல, மேரேஜுக்கு நீங்க இதை கிஃப்டா கொடுத்தா கூட படிச்சவங்களுக்கு சில விஷயத்துல கிளாரிட்டி பிறக்கும்.
என்னுடைய நண்பர் ஒருத்தர் சேலத்தில் சிவான்னு ஒருத்தர் இருக்காரு, என் மேல் ரொம்ப அன்புடையவர். ஒரு மேரேஜுக்கு என்ன பண்ணார், என் புஸ்தகத்தை கிஃப்டாக கொடுத்துட்டார் அவருடைய ஃப்ரெண்டுக்கு. அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி திட்டினான், உன்ன மாதிரி ஒரு கஞ்ச பிசினாரியை நான் பார்த்ததே இல்லை, தரித்திரண்டா நீ, ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குற, வேற எதுவுமே உனக்கு கொடுக்கணும்னு தோணும் இல்லையா, மேரேஜுக்கு கிஃப்ட்னு ஒரு புஸ்தகத்தையாடா கொடுப்பேன் அப்படின்லாம் திட்டான். ஆனால் அந்த ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவர், அந்த அவமானத்தை உடனே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணல, விட்டுட்டார், அப்படியே விட்டுட்டார். 6 வருஷம் கழிச்சு சார் அவனே அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், மாப்பிள்ள நீ ஒரு புக்கு கொடுத்தியே, ஆமாம் ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன் நாங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டோம், தொலைய பிச்சுக்கிட்டோம், எரிச்சல்ல அவ இப்படி தூக்கி எறிஞ்சா அந்த புஸ்தகத்தை என் மேல. பொழுது போலேயே அந்த பக்கத்தை திறந்து நான் அப்படியே படிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஆள் கெட்டிக்காரன் தான்டா, அவன் சொல்லியிருக்க விஷயத்தை படிச்ச உடனே நான் கொஞ்சம் என்ன மாத்தினேன், அவளை கொஞ்சம் மாத்தினா, நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா அந்த புஸ்தகத்தால நல்லா இருக்கிறோம். நான் உங்ககிட்ட மிகைப்படுத்தி சொல்லுங்கிறதுக்காக சொல்லல, இவ எப்போ உதவும்னு தெரியாது, எப்படி உதவும்னு தெரியாது. ஏன் நீங்க ஒரு குக்கர் வாங்கி கொடுக்கலாம், மற்றது வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் சார். இந்த புத்தகம் என்றைக்கு அவர்களுக்கு பிரச்சனை வருகிறதோ வாழ்க்கையில் அன்றைக்கு துணையா இருக்கும். அவங்க சந்திக்கிற அந்த அந்த சிக்கலுக்குரிய விடை அதுக்குள்ள இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். அதுதான் அறிவுடைய நூல்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை. அதனால்தான் வாரியார் அழகா ஒரு ஓமை சொல்வார். சுகத்துல அளந்து பார்க்கும் போது பழைய காலத்துல தச்சர்கள் என்ன பண்ணுவாங்க, கட்டிட்டு நூல் வச்சு பார்ப்பாங்க. இப்படி ஸ்கொயர் ஒன்று இருக்கும், அதுலேருந்து ஒரு நூல் தொங்கி பம்பரம் இருக்கும், அதை அப்படி நேரா வச்சு பார்ப்பாங்க, சுவர் கோணலா இருக்கா இல்லையா. வாரியாருடைய வார்த்தை பாருங்க, சுவரின் கோணலை நூல் காட்டும், மனதின் கோணலை நூல் காட்டும். நம்ம மனசு கோணலா இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த நூல் நமக்கு காட்டும். அப்படின்னு நுவல்வது நூல் அது வேற, ஆனா நம்ம கோணலா இருக்கோம் இல்லைங்கிறத புத்தகம் நமக்கு புரிய வைக்கும் இல்லையா. திருக்குறள்ல ஒரு பகுதி வருது, என்ன பகுதி அப்படின்னு கேட்டா, பரிமேலழகர் உரை எழுதுறார். அதுவரையில அந்த அதிகாரத்தை குறிப்பிடும் போது புதல்வரை பெறுதல், புதல்வரை பெறுதல் அப்படின்னு எழுதுறாங்க தலைப்பு எல்லாம். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதுக்கு உரை எழுதுகிற போது பரிமேலழகர் என்ன சொல்றாரு, பெண் இயல்பினால் அறிவு குறைந்தவள் என்பதால் தன் மகனின் சான்றாண்மையை பிறர் சொல்லத்தான், இன்னொருத்தர் சொல்லித்தான் அந்த அம்மாவுக்கு தெரிய வரும், அப்படி பிறர் சொல்லித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். எனவே பிறர் சொல்ல இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது என்ன ஆகுதுன்னா, பெண்ணை குறைச்ச மதிப்பிடுறதா, அவளுக்கா சொந்தமா தெரியாது, அவளுக்கு தன்னுடைய மகனுடைய அறிவு தெரியாதுன்னா அவ முட்டாள்னு அர்த்தம் ஆயிடுது. இன்றைக்கு பெண்கள் கல்வி கற்று விட்டார்கள், சிந்திக்கிறார்கள், மீண்டும் சங்க இலக்கிய வாழ்வை பெற்றிருக்கிறார்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மீண்டும் சங்க இலக்கிய வாழ்வை 49 பெண்பால் புலவருக்கு மேல் இருந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. சங்க இலக்கியத்தில் மீண்டும் பெண்கள் அது மாதிரியான கல்வி உடையவர்களாக மாறி இருக்கிறார்கள். நடுவில் அவர்கள் மறுக்கப்பட்டார்கள், மீண்டும் கல்வி பெற்றிருக்கிறார்கள். அப்ப அந்த பெண்ணை குறைச்சு மதிப்பு இல்லாம எவனோ சொன்னாதான் தெரியும் அப்படின்ற அர்த்தத்தை எழுதலாமா? வஉசி மாத்துறார். அதுல என்ன அழகுனா, அதுல 2 வார்த்தை அவர் பயன்படுத்துறார். வஉசி அவர்கள் பரிமேலழகர் பெயரை குறிப்பிடாமல், அது முக்கியம். நான் சொன்ன பாருங்க, ஒவ்வொரு சொல்லும் அவர் செதுக்கி வைக்கிறாரு அப்படின்னு. ஏன் ஒரு பெரிய மனிதர் ஒன்று சொல்றாரு, அது தவறுன்னு தோணுது, ஏன் அந்த பெரிய மனுஷன் பேரை சொல்லணும்? இப்படி ஒரு கருத்து இருக்குதுப்பா, அந்த கருத்து தப்புன்னா முடிஞ்சு போச்சு இல்ல. அந்த பெரிய மனிதரை நம்ம காயப்படுத்த வேண்டாம்ல, அந்த பெரிய மனிதருடைய பேரை நம்ம நோகடிக்க வேண்டாம் இல்ல, இல்ல அவரை பின்பற்றவங்க மனசு கூட நோகடிக்காம இருக்கலாம் இல்ல. வஉசி எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பாளர் அப்படிங்கிறத ஒரு வரியில சொல்றார். அவர் பெயரை குறிப்பிடாமல், பரிமேலழகரின் பெயரை குறிப்பிடாமல் மிக நயமாக ஒரு உரையை தருகிறார். தாய்க்கு தன் மகனின் பெருமை தெரியும், ஆனாலும் அதனை பிறர் சொல்ல கேட்டால்தான் அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். அவளுக்கு தெரியும், இருந்தா கூட யாராவது ஒருத்தர் சொல்லி கேட்டாதானே அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பாருங்க, பழைய பரிமேலழகர் உரையை வஉசி மாற்றி இருக்கிற அழகை நாகரிகம் குறையாமல், வஉசியின் நாகரிகத்தை நாகரிகம் குறையாமல் பதிவு செய்கிறார் சுபவி அவர்கள். அந்த செய்தியை சொல்லும் போது அப்படி ஒரு அழகான அந்த வார்த்தையோடு சொல்லுகிறார். அப்புறம் திருக்குறள்ல இருக்கிற இன்னொரு அருமையான விஷயம், ஆசையை பற்றி, ஆசையின் இயல்பு பற்றிய ஒரு செய்தி.
வாழ்வின் அரிய தத்துவங்களை நமக்கு திருக்குறள் சொல்லுகிறது. அதில் ஒன்று ஆரா, இயற்கை, அவா என்னும் 3 சொற்கள். ஆரா என்றால் நிரம்பாத, என்னைக்குமே ஃபுல்ஃபில் ஆகாது, நிரம்பாத அப்படிங்கிறது ஆசையினுடைய இயல்பு. ஆசைக்கு என்ன ஒரு குணம்னு கேட்டா, எவ்வளவு கொட்டினாலும் அது நிரம்பாது. உண்மைதான். 5 கிடைச்சா 1000 கேட்கும், 1000 கிடைச்சா 10,000 கேட்கும், 10,000 கிடைச்சா 1,00,000 கேட்கும், 1,00,000 கிடைச்சா 1 கோடி கேட்கும். ஆசைக்கு முடிவே கிடையாது. ஒரு பழைய கதை உண்டு. ஒரு பிச்சைக்காரன் வார்த்தை நான் இந்த புத்தகத்தில் இருக்கிறதால சொல்றேன், தவறா நினைச்சிடாதீங்க. ஒருவரை கூட காயப்படுத்தக்கூடாது வாழ்க்கையில. நின்று கொண்டிருக்கிறார். அவர் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு அரசர் யானையில ஊர்வலம் வர்றார். அப்படி யானையில ஊர்வலம் வரும்போது அந்த காவல்காரர் சொல்றான், வழிவிடு, பேரரசர் வந்து கொண்டிருக்கிறார், வழியில் நிற்காது அப்படி. உடனே நிமிர்ந்து பார்த்து கேட்கிறான், அவ்வளவு பெரிய பேரரசர் என்னுடைய பசிக்கு உணவிடுவாரா அப்படின்னு இவர் கேட்கிறார். இவர் அதை கேட்டுட்டார். அரசர் காதல விழுந்துருச்சு. உனக்கு என்ன வேணும் அப்படி? ஒண்ணு வேணா, இந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு ஏதாவது போடு, இந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு ஏதாவது போடு அப்படி. உடனே தான தர்மங்கள் அப்படி எடுத்து எல்லாத்தையும் அப்படி கையில அள்ளி அந்த பாத்திரத்துல போடலாம்னா போட போட காணாம போகுது. அப்படி அப்படி அது காணாம போய்கிட்டே இருக்கு. அந்த அரசனுக்கு அவமானம் ஆகி போச்சு. அரண்மனையில இருந்து எடுத்துட்டு வாடா, தங்கம் வைரம் எடுத்துட்டு வாடான்றா, அதுவும் காலியா போச்சு. இப்ப அரசர் கேட்டார், என்ன கொஞ்சம் விட்டுட, மொத்தமா நாடே காலியாகிட்டே போகுது, என்னால முடியலன்னு. இப்ப அவன் திருப்பி கேட்டான், இப்போது சொல், யார் பிச்சைக்காரன்? நீ என்னிடத்தில் யாசிக்கிறாய், விட்டு விடு என்று யாசிக்கிறாய். நான் மனது வைத்தால் தான் உன்னை விட முடியும். என்னை பிச்சைக்காரா என்று சொன்னாயே, இப்போது நீ அல்லவா பிச்சைக்காரன், விட்டு விடு என்று யாசிக்கிறாயே. அரசன் சொன்னான், எப்படி வேணா வச்சுக்கோ, ஆனா தயவு செய்து இதுக்கப்புறம் கேட்கிறாரு. அடுத்த கேள்வி கேட்டான். சரி, நான் உன்னை கேட்கலன்னா இது என்ன சொல்லு? இது ஒரு பேரரசனின் மண்டை ஓடுன்னா. இது ஒரு பிச்சை பாத்திரம், ஒரு பேர் அரசனுடைய மண்டை ஓடு. இதில் எதை போட்டாலும் அது நிரம்பவே நிரம்பாது. போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். மனிதனுடைய ஆசைக்கு முடிவு கிடையாது, எல்லாம் கிடையாது. இது பிலாசபி ஒரு பகுதியில். ஆசைக்கு முடிவு கிடையாது, அது நிரம்பாத. அதனால அதை பற்றிய இயல்புகளை சொல்றார். சொல்லிட்டு இன்னொரு குறள்ல சொல்ற ஒரு செய்தி அதோட இணைக்கிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, மிகச் சுருக்கமாக சொல்லுகிறார், மிகினும் குறையினும் நோய் செய்யும். வலி அப்படிங்கிறது அந்த குறள். உடம்புல சித்த வைத்தியர்கள் சொல்லக்கூடிய வாதம், கபம், பித்தம்ங்கிறதுல இது 3 அளவா இருக்கணும், ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும். ஆயுர்வேதத்தில் திரிதோஷம் அப்படின்னு கற்றுக் கொடுப்பான். இது 3ல ஏதாவது ஒன்று கூடிட்டாலும் தப்பா போயிடும், குறைஞ்சிட்டாலும் தப்பா போயிடும். இந்த திரிபலான்னு ஒன்று எடுக்கிறாங்க பாருங்க, அதுக்கு காரணமே இது 3ல என்ன தப்பா போயிட்டாலும் அதை பேலன்ஸ் பண்ணிடும் தான் திரிபலா அப்படிங்கிற திரிபலா சூர்ணம் சாப்பிட்ற பழக்கம் அப்படி வந்தது தான். நெல்லிக்காய், கடுக்காய், தாந்தோன்றிக்காய் 3 சேர்த்து சாப்பிட்ற திரிபலா அப்படி சாப்பிட்றது தான். இந்த எது கூட போயிட்டாலும் போயிடும், எது குறைஞ்சு போயிட்டாலும் போயிடும். இப்போ இருக்கிற மாடர்ன் எக்ஸாம்பிள் சொல்ற. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, வாதப்பித்த கபத்தை சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற உலகத்துக்கு நம்ம பாஷையில புரியும்படியா சொல்றார், பிபி கூடவும் கூடாது, குறையவும் கூடாது இல்லையா? செக் பண்ணான், பிபி கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அதே மாதிரி தான் சுகரும் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. சுகர் குறைஞ்சா லோ சுகர் மயக்கமாயிடும். உங்களுக்கு சுகர் கூடிட்டுனா இஷ்டத்துக்கு ஒரு விதமான மாற்றம் உடம்புல ஏற்பட்டு போயிடும். அப்ப சுகர் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. பிரஷர் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இது ரெண்டுக்கும் இயல்புல அது அளவா இருக்கிறது தான் உனக்கு வாழ்க்கையின் ஆரோக்கியம். இதை சொல்லிட்டு ஆசையும் அப்படித்தான்ங்கிறது. அளவா இல்லாம இருந்தா தப்பு இல்லை. இன்னமும் போனோம், ஒரு சாம்பார் வடை சாப்பிட்டோம், ஏதோ ஒரு தோசை சாப்பிட்டோம்னா நாளைக்கு உயிரோடு இருக்கலாம். ஹோட்டலையே காலி பண்ணிட்டு தான் சார். நான் தப்பா சொல்லலை, கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு சில பேர் கை கழுவுறதுக்கு வரும்போது சார், அங்க பாத்திரம் அடுக்கியிருப்பான், அதை பரிதாபமா போகும். அதுலயும் நம்மால் கை கழுவுற இடத்துல தான் அந்த மிச்ச சாப்பாடெல்லாம் வச்சிருப்பான். அவ்வளவு சுகாதாரம். அப்படியே அந்த அண்டாவெல்லாம் பார்த்துக்கிட்டே இது வைக்கல அப்படிம்பா. வச்சதே என்ன பாடுபடுத்த போகுதுன்னு நாளைக்கு காலம்பர தெரியும். நீ எதாவது வைக்கல, அதாவது எவ்வளவு சாப்பிட்டாச்சு, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, என்ன இருந்தாலும் திருப்தி வரலையே. எவ்வளவு அனுபவிச்சாச்சு வாழ்க்கையில, எவ்வளவு பார்த்தாச்சு, ஆனாலும் ஏன் அந்த முடிவு வரல? இது எப்படி இருக்கணும்னா அளவா இருக்கணும். புத்தர் ஒரு அருமையான செய்தி சொல்றார். எப்படி ஒரு நிமிஷத்துல உண்மையை கம்யூனிகேட் பண்ண முடியும்,
புத்தர் தான் அதுக்கு சரியான ஒரு ஆதி காலத்து மனிதர். ஒரே நிமிஷத்துல ஒரு பெரிய பேருண்மையை சொல்றதுக்கு, அவரிடத்துல ஒரு அரசன், பேரரசன் துறவுக்கு வர்றான் புத்தர்கிட்ட. அப்படி துறவுக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, சரி நீ துறவியா இரு, ஆனா துறவு நெறியில ஒரு கஷ்டம் உண்டு, இங்க வசதிகள்லாம் இருக்காது, நீ அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அதை பத்தி கவலைப்படல அப்படின்னா. என்ன தப்பு பண்ணிட்டான், அதுல எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டான். இப்போ எப்படி வச்சுங்களேன், துறவிகள் ஒரு வேளை சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பழக்கம், இல்லை ஃபல் ஆகார், நம்ம அதை பலகாரம் தான், ஃபல்னா பழம், பழத்தை மட்டுமே சாப்பிட்றது, அது ஒரு வேளை சாப்பிடுவாங்க. இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இவன் எப்படின்னு கேட்டா சாப்பிட்றதே கிடையாது, ஒட்ட கிடப்பான், எதுவுமே கிடையாது, சாப்பாடே கிடையாது. அதாவது அரண்மனையில் அவன் எப்படி இருந்தான்னா, இவனை துறவியா சேர்க்க வேண்டான்னு புத்தருடைய மற்ற சிஷ்யர்கள் சொல்றாங்க. அவங்க சொன்னது அப்படியே சொல்லட்டுமா, இவன் சிற்றின்பத்தில் நாட்டமுடையவன், தன் அரண்மனையில் மாடிப்படிகளில் சுவருக்கு பதிலாக இளம் பெண்களை நிறுத்தி வைத்து அவர்களை பிடித்து கொண்டு ஏறுவான் மேலே. அவ்வளவு தூரம் வாழ்க்கையை அனுபவித்த இவனால் நேர்மையாக இருக்க முடியாது, நீங்கள் துறவு கொடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்னு துறவு கொடுத்துட்டார் புத்தர். அதுக்கு நேர்மாறா என்ன பண்ணினா, இப்போன்னா தரையில படுத்துக்கிறான், ஒட்ட கிடக்கிறான், சாப்பிட்றதே கிடையாது, எதுவுமே கிடையாது. சுரானானா என்னமோ அவன் பேரு. அவன் ரொம்ப மெலிஞ்சு போய் நடமாட முடியாம இருக்கும்போது ஒரு நாள் புத்தர் கூப்பிடுறாருங்க, வா, நீ நல்ல நரம்பு கருவிகள், அரண்மனையில அரசனா இருந்த போது இசை வாசிப்பேன் நான் கேள்விப்பட்டேன், எங்க இந்த நரம்பு கருவியை வாசி அப்படின்னு. உடனே அந்த கருவியை எடுத்து அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நரம்புகளை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் இறுக்கி சுத்து அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இறுக்கி சுத்துனா அது அருந்து போயிடும். அப்படியா, அது கொஞ்சம் தொலைன்னு விடு. அச்சோ, ஸ்வரம் பேசாது, பாட்டோட இசை அதுல இருந்து வரவே வராது. அவனை பார்த்து சொல்றார், ஒரு நரம்பே அளவுக்கு மீறி இருக்கினால் அருந்து விடும், அதை ஒரே அடியாக தளர்த்தினால் இசை வராது, உன் உடம்பு ஒரு வீணை, நீ அளவுக்கு மீறி இருக்காதே, அளவுக்கு மீறி தளர்த்தாதே, சரியாக இரு. இதுதான் புத்தருடைய கொள்கை. நடுவில் நில், நடுவில் நில், நடுவில் நில், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் குள்ளையும் டிராவல் பண்ணாதே அப்படிங்கிறார். நடுவில் நில். அப்போ அவனுக்கு ஞானம் பிறக்குது. அந்த கருத்தை இங்க எப்படி சொல்றார் பாருங்க, ஆசையின் இயல்பு என்பது மிகினும் தவறு, குறையினும் தவறு, எல்லாம் அளவோடு இருப்பதே வாழ்க்கை, அதுதான் வாழ்வின் வெற்றி ரகசியம். அப்புறம் மருத்துவ அதிசயம் ஒன்று ஒரு நரம்பு நோயினால், மோட்டார் நியூரான் தாக்கிய அந்த நரம்பு நோயினால் பாதிக்கப்பட்டவர், ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியா தொடங்குது. காதலியோட சினிமா தியேட்டர்ல இருந்து வர்றாரு, ஆனா அவர் திடீர்னு தடுமாறி விழறாரு. அந்த கம்யூனிகேஷன், அதாவது நம்முடைய செய்திகளை மூளைக்கு கொண்டு போறது, அவை செயலிழந்து போகிற போது ஒண்ணுமே முடியாது, படுத்துருவாரு, அப்படியே கீழே விழுந்துருவாரு. அவருக்கு வைத்தியம் பண்ண மருத்துவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ரொம்ப நாள் இருக்க முடியாது, இவரால் செயல்பட முடியாது அப்படின்னு. ஆனா அவர் 55 ஆண்டுகள் அதன் பிறகு வாழ்ந்தார். 76வது வயதில் இறந்து போனார். யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றிய செய்தி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வளவு பெரிய உலக கண்டுபிடிப்புகளை செய்தவர், எத்தனை உண்மைகளை உலகத்துக்கு விளக்கியவர். அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி இது பெரிய முக்கியங்க. நம்முடைய நாகூர் ரூமி கூட அவருடைய புத்தகத்துல ஒரு அருமையான செய்தி குறிப்பிட்டிருப்பார். ஒருத்தர் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பார். மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆன போது என்ன காரணம் கேட்டா, அவருக்கு பிளட் யூரியா நைட்ரஜன், பியூஎன், பிளட் யூரியா நைட்ரஜன் ரொம்ப ஜாஸ்தி, அவரை காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லி மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து அவரை ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ, பரவாயில்ல, ஒன்றும் முடியாது அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் சொல்வா, ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், இன்னொரு 4-5 வருஷம் இருந்தால் ஜாஸ்தி, சந்தோஷமா இரு அப்படின்னு. இவர் 7-8 வருஷம் இருந்துட்டார். இந்த சொன்ன டாக்டரை போய் பார்க்கலான்னு போனால் அவர் போயிட்டார், விட்டுட்டார் அவர். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒன்றும் ஒரு ஆகல. அவருக்கு அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாமே. அவர் பொண்ணு கம்பல் பண்றா, அப்பா டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண போகலாம். இவர் ஒரு நல்ல எண்ணத்தால தான் டாக்டரை போய் பார்க்கல. ஏன்னா இவர் போய் பார்த்தா அவர் போயிடுவார்ல, அது தெரியுமில்ல இவருக்கு. அதனால இவர் நல்ல எண்ணத்தால போவானான்றார். பொண்ணு கட்டாயப்படுத்துறா. போன உடனே அந்த டாக்டர் சொன்னாரு, முதல் கேள்வி, நீ எப்படி இவ்வளவு வருஷம் உயிரோடு இருக்க? இவ்வளவு வருஷத்து ரிப்போர்ட்டை பார்த்தா இருக்க முடியாதுப்பா, இது வேற யார் ரிப்போர்ட்டான்னாரு. என் ரிப்போர்ட் தான்,
என்னோட அபிப்பிராயம் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இருந்தால் ஜாஸ்தி, அவ்வளோதான் இருந்தார். இவர் எதுக்கும் ஒரு பெருந்தன்மையாக 2வது வருஷமே போகல. ஒரு 4 வருஷம் கழிச்சு போனால் அவர் போயிட்டார். அதுக்கு அடுத்தாப்புல இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேற ஒரு டாக்டர்கிட்ட போறார் அவர். அந்த டாக்டரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு, உனக்கு யாருமே எதுவும் சொல்லலையான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 2 வருஷத்துல போயிடுவேன், 4-5 வருஷத்துல போயிடுவேன். அப்புறம் என்ன நடந்தது? அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த டாக்டர் மகா புத்திசாலி. நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன். எதுக்கு அனாவசியமா? எனக்கு நீ ஒன்று சொல்லிக் கொடு. என்ன? இது எங்கள் சிலபஸில் வரல, எங்கள் சிலபஸ் படி நீ போயிருக்கணும், ஆனால் நீ போக மாட்டேங்கிற. அதனால நீ சிலபஸ் படி ஏன் போகலன்னு எனக்கு சொல்ல. நான் உன்னை போவேன்னு சொல்லலை, அவருக்கு தெரியும். இப்போ இந்த சிலபஸ் மீறி நீ இருக்கிய, எப்படி இருக்கிறேன்னு எனக்கு சொல்லு சார். அவர் சொன்ன பதில், நாகர்கோமி புக்கு பாருங்க, அடுத்த வினாடி அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அவர் சொன்ன பதில் எனக்கு தெரியுங்களா? நான் டாக்டர் சொல்ற எதையும் நம்புறது இல்லைங்க. நான் நம்புறதே இல்லை, அதான் அவங்க பாட்டு சொல்லுவாங்க, நான் நம்புறதே இல்லை. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். மனம் எதை நம்புகிறதோ அதை உண்மையாக்கி விடுகிறது. உண்மை வேறுதான், ஆனா மனம் எதை நம்புகிறதோ அதை உண்மையாக்கி விடுகிறது. எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு மனசுக்கு. அப்ப நம்ம யோசிக்கணும் இல்ல. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்டிப்பா இவ்வளவு நாள்ல இறந்து போவார்னு டாக்டர் சொல்றாரு. இருந்து சார் உலகத்துல வரலாறு படிச்சாரு சார் அவரு. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு தவுண்டு போறோமே, இந்த ஒண்ணு போறோம் தன்னம்பிக்கையை உலகத்துல விதைக்கிறதுக்கு, கஷ்டப்படுறவங்களை மாத்துறதுக்கு, எவ்வளவோ துன்பப்படுறவங்கள உடற வாழலாண்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாழல, நம்ம வாழ முடியாதா அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு இது மாதிரி தன்னம்பிக்கையை உண்டு பண்ணக்கூடிய தன்னம்பிக்கை விதை நெல்கள் இந்த புத்தகத்தில் வயல் போல் உங்களுக்கு கிடைக்கிறது. நிறைய மனித மனத்துக்கு தேவையான தன்னம்பிக்கைகளை ஊட்டக்கூடிய அருமையான பல செய்திகள் அதில் அடங்கி இருக்கிறது. இன்னும் இது மாதிரி பலவிதமான செய்திகளை நான் சொல்லணும், நீங்க வாங்கி படிக்கணும் இல்ல. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னா என்ன ஆகுறது? அது மட்டும் எனக்கு 7 மணிக்கு மைக் கொடுத்தீங்க, இப்ப மணி 8 இல்ல. இதுலயும் ஒரு உண்மையிலேயே அவருடைய, நான் எந்த ஒரு கட்சி சார்ந்தோ சிந்தனைகள் சார்ந்தோ எந்த கருத்தையும் பதிவு பண்ணல. இந்த யூடியூப்ல தலைப்பு போடுற போது கொஞ்சம் பார்த்து போடுங்கப்பா. நீங்க சும்மா இல்லாம ஏதாவது தலைப்பு போட்டா அதையே பார்க்காம அவன் பாட்டுக்கு அந்த தலைப்புல இருந்தே எல்லாத்தையும் அடிச்சு விடுறான். நீ பார்த்தாலாவது நான் என்ன பேசுனேன்னு தெரியும். நீ தலைப்பு பார்த்த உடனே நீங்க தான் பத்த வச்சு பத்த வைக்கிறிய பரட்டை அப்படின்னு ஒரு டைலாக் வருது இல்ல. அதுதான் நீங்க ஏதாவது நான் பேசுனதை கேட்ட சண்டையே வராது, ஆனா தலைப்புலயே நீங்க போட்டு பத்த வச்சு விட்டுருவீங்க. ஒன்று சரி மகிழ்ச்சியா வீட்டுக்கு போவோம். அதுக்காக சொல்றேன். ஒரு மாதிரி சாஞ்சு சாஞ்சு நடந்து வந்தான். 4 டாக்டர்ஸ், ஒருத்தர் வந்து ஆர்த்தோ, ஒருத்தர் நியூரோ, இன்னொருத்தர் வந்து மசில்ஸில் எக்ஸ்பர்ட், இது மாதிரி 4 ஸ்பெஷலிஸ்ட்டு. 4 பேர் வாக்கிங் போயிட்டு, காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு கடையில் நின்று டீ சாப்பிட்டாங்க. நம்மளோட நல்ல குணம், வாக்கிங் போய் ஸ்பெண்ட் பண்ண கலோரியை தின்னு ஏற்றிட்டு தான் வீட்டுக்கு வருவான். வாக்கிங் போய் கரைச்ச கலோரியை ஒரு வடையும் காஃபியும் சாப்பிட்டு நீ நடந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது வடை அல்ல, எடை. வீட்டுக்கு வந்துடுவான் எல்லாம். இந்த 4 டாக்டர்ஸும் சார் அப்படி காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க சார் கடையில் நின்று. அவன் நடந்து வரதை எப்படி பார்த்துட்டு இவர் சொன்னார், ஒரு டாக்டர் ஆர்த்தோ, L4 L5 சம்திங் ப்ராப்ளம். இங்கேருந்து ஸ்கேன் பண்ணிட்டாராம் அவர். L4 L5 சம்திங் ப்ராப்ளம். இன்னொருத்தர் சொன்னார், நோ he has some neurological problem. நியூரலாஜிக்கலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால தான் அப்படி நடக்கிறான். இன்னொருத்தர் யார், நியூராலஜிஸ்ட். இன்னொருத்தர் சொன்னாராம், நீங்கள்லாம் படித்து பாழா போய் என்ன பிரயோஜனம், இது மசில்ஸில் வந்து ஸ்பாசம் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வரும், அது அவருக்கு வந்திருக்கு, அதுக்கான மசில்ஸை இது பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவர் நடந்து வருவார். இப்படி 4 டாக்டர் சர்ச்சை பண்ணும்போது அவன் கிட்டக்க வந்து டீ கடைக்காரர்கிட்ட கேட்டான், இங்கே செருப்பு தைக்கிறவர் எங்கே இருக்காரு? அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, காலில் சப்பல் அருந்து போச்சு, அவ்வளவுதான். யூடியூபுக்கு தான் சொன்னேன். எதுவுமே இருக்காது சார், ஒரு தலைப்பை பத்த. நானே எங்க செருப்பு அருந்து போய் நடக்க முடியாம இருக்கேன்.
எனக்கு L4 L5 சொன்னா சரி. இது ஒரு அறிவு பெட்டகம், புத்தகம் அல்ல, இது ஒரு அறிவு பெட்டகம். இடையிடையே இயக்க வரலாறுகளை சில செய்திகள் சொல்லியிருக்கார். நான் அது எதையும் தொடல. நான் என்னோட எல்லையில சரியா தான் நின்னேன். நீங்க இத்தனை பேர் சாட்சி. மீண்டும் ஒரு திருவிக்காவும் ஒரு பெரியாரும் சந்திக்கிறார். நன்றி.